எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் பார்த்து அப்படியே யோசித்து அப்படியே ஒரு 8 இழைகள் கொண்ட இதால் வந்து அழகாக போட்டுட்டு நடுவுலேயும் இந்த மாதிரி வளைவுகளாக போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால அதுலேயும் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். கோலம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து அப்படியே ஒவ்வொன்றா இன்றைக்கி விழாவில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். அடுத்தது நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செம்பருத்தி பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு பவுல் ஃபுல்லாக பூத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பூக்கிட்ட வந்து செம்பருத்தி பூ வந்து 25 பூ ரெட் கலரில் பூத்துருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு 7-8 பூ பூத்துருக்கு. இந்த சாண்டலும் நடுவில் ஒரு ரெட் கலர் குங்கும கலர் இருக்குது பாருங்களேன். ரொம்பவே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. நிறைய இப்போ வந்து மொட்டுக்கள் வச்சு இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே சூப்பராக நிறைய பூ பூக்கிறது பார்க்குறதுக்கும் ஆசையாக இருந்தது. நிறைய பூத்துருக்கு அப்படிங்கிறதுனால இதையும் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக இருந்தது. அதனால் அப்படியே இதையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு பறிச்சிட்டேன். பறிக்கிறதுக்கு முன்னாடி செடியிலே எடுக்கணும்னு நினச்சேன், மறந்து போய் எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படிங்கிறது அப்படியே பார்க்கலாம். அடுத்தது மார்னிங் டிஃபனுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் கொத்தமல்லி தொக்கும் தான். இன்றைக்கி வந்து சட்னிலாம் எதுவும் பண்ணலை. கொத்தமல்லி தொக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்னிக்கு பதிலாக தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொத்தமல்லி தொக்கு எப்போவுமே பண்ணி வச்சுருவோம். இன்றைக்கி இட்லியும் கொத்தமல்லி தொக்கும் தான். அடுத்தது மத்தியான சமையல் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பூசணிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பார் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பூசணிக்காயை வந்து அலம்பிட்டு நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நாங்கள் எப்போவுமே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சர்க்கரையோ இல்லை வெல்லமோ வந்து சாம்பாரில் வந்து அந்த புளிப்போட ஒரு ஹாட்டான புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு லேசான ஒரு ஸ்வீட் இருக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சர்க்கரையோ வெல்லமோ ஏதாவது ஒன்று சேர்த்துப்போம். ஸோ அதனால் அதையும் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். தேவை அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போது இது வந்து இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் விட்டுடலாம். புளியை வந்து கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சு இப்போ புளி ஜலமும் விட்டாச்சு. இப்போ சாம்பாருக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு கரண்டியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் வந்து 2 துண்டு வச்சுருக்கேன். அது வந்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி எடுத்து அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் கூட பண்ணிடலாம். நம்ம நல்லா காஞ்சி எடுத்து அப்படின்னா இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயமும் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்செடுத்து இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம முதல்ல தாளித்து கொட்டும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த பெருங்காயம் வெந்தயம்லாம் சேர்ந்து தாளிக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு தக்காளி மட்டும் நம்ம நறுக்கி போட போகிறோம். இப்போ சாம்பார் வந்து கொதிக்கட்டும். பூசணிக்காய் சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது சாம்பாருக்கு வந்து பெருசாக வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இந்த தக்காளியை வந்து சாம்பாரில் சேர்த்துடலாம். தக்காளி போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளியோட அளவை குறைச்சிட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளியுமே கொஞ்சம் விலை கம்மியாக தான் விற்கிறது. ஒரு கிலோவே 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் விற்கிறது. இப்போ இது வந்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் அடுப்பில் வந்து மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன். மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லலை. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் வந்து வருஷப்பருப்புக்காக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதனால் மாங்காய் பச்சடியும் வந்து இந்த பக்கம் பண்ணிட்டுருக்கேன். ஒட்டு மாங்காய் இருந்தது அப்படிங்கிறதுனால 2 மாங்காய் வச்சு சூப்பராக அப்படியே ஜாம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நான் பண்ண மெத்தடில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது 1 மாதம் ஆனால் கூட இந்த மாங்காய் பச்சடி கெட்டு போகவே போகாது. அவ்வளோ சூப்பராக அப்படியே பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். ரொம்ப லிக்விடாக தண்ணியாக ஒழுக இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். நல்லா கொதிச்சிடுது அப்படின்னா அப்படியே லேகிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மாங்காய் பச்சடியும் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அதுவும் ஆயின்ருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அப்படியே பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து உருளைக்கிழங்கு கறி தான் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு கறி வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்து அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். தோலோடு தான் நறுக்கியிருக்கேன்.
நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம். தோலோடு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது தான். அதனால் நான் வந்து அப்படியே தோலோடு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். மாங்காய்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக நறுக்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நல்லா க்ளீனாக மண் இல்லாமல் நல்லா வந்து அலம்பிடணும். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் இதிலே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு நறுக்கின்றிருக்கேன். நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே பெசரிக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு தான் நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் எடுத்து நம்ம வச்சிடலாம். இட்லி குண்டானில் ஜலம் வச்சு இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டோம். இது அப்படியே வந்து இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து ஒரு பாண்ட்லியில் ஜலம் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வச்சிடலாம். நான் இட்லி வைக்கிறதே இந்த மாதிரி தான் வைப்பேன். ஒவ்வொரு தட்டாக வச்சு எடுத்துப்பேன். நிறைய பேர் வைக்கணும் அப்படின்னா தான் வந்து பெரிய இட்லி பானையில் வைப்பேன். இப்போ இதை அப்படியே வந்து மேலே ஒரு லிட்டு போட்டு மூடிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அடியில் ஒட்டாமல் சீக்கிரம் வெந்துடும். இந்த காய் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நமக்கு கறி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வேகட்டும். இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்டு பூசணிக்காயும் நல்லா வெந்தெடுத்து உப்பு புளி வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து கொதிச்செடுத்து இதில் வந்து துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக வந்து ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து அதிலே சேர்த்துருவோம். இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டோன்னா ஒரு கொதி இல்லை ஒரு 2 கொதி அந்த மாதிரி வந்துடுது அப்படின்னா சாம்பாரை மேலாக கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் வந்து இந்த வெயில் நாளையில் இந்த மாதிரி வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி நீர் உள்ள காய்கறிகள் நம்ம வந்து நீர் சத்துக்கள் உள்ளதை எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மேலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்செடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மேலாக அப்படியே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு தடவை கலரி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கறி பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ வந்து நம்ம கறி பண்ணிக்க போகிறோம். அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து வாசனைக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்து பொடி பொடியாக நறுக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து வெந்துருச்சு. நம்ம டைரெக்டாக பண்ணும்போது அடியில் ஒட்டும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம இட்லி மிளகா அப்படியே தூவிக்கலாம். இட்லி மிளகா அப்படி போட்டு கறி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கறிப்பொடி கூட தூவிக்கலாம். கறிப்பொடி எல்லா ராத்துலேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இட்லி மிளகா அப்படி எல்லா ராத்துலேயும் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் கிட்ட காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் இட்லி மிளகா அப்படி பொறுமையாக தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த கறி வந்து மொறுன்னு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தாளித்து கொட்டின உடனே நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து கறி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கறியை 10 நிமிஷத்தில் அடியில் ஒட்டாத தீஞ்சு போகாத ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து காத்தால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து அடியில் ஒட்டாமல் எப்படி ஈஸியாக வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுட சுட அருமையான
பூசணிக்காய் சாம்பார், அதே மாதிரி ஜாம் மாதிரி உள்ள ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி உள்ள மாங்காய் பச்சடி வீடியோ வந்து லாங் வீடியோ நம்ம சேனலில் நிறைய முறை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சாமி நைவேத்தியத்துக்கு மகா நைவேத்தியத்துக்கு சாதம் பருப்பு. இன்றைக்கி சமையல் வந்து இதுதான். மார்னிங் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஃபுல் டே விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு கறி இந்த மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.